Good evening, students. Welcome to all. I'm so happy to meet you once again. இல்லையா லாஸ்ட் அகாடமிக் இயர் முடிஞ்சு இந்த அகாடமிக் இயர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு கிளாஸ்ல இருந்து ப்ரொமோட் ஆகி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கீங்க. செவன்த்ல இருந்து அடுத்தது நம்ம என்னது எயித்து ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோம் இல்லையா? ஒரு கிளாஸ் ப்ரொமோட் ஆகும்போது we are so happy to entering that பிளேஸ் இல்லையா? ஸோ அடுத்தடுத்த ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கும் போது ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வரும். சேம் டைம் வி வாண்ட் டு இம்ப்ரூவ் த என்னது நாலேஜ். கண்டிப்பா அதனுடைய சின்சியாரிட்டியும் நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? எப்படி நம்ம வந்து படிக்கணும், நம்ம அடுத்த வகுப்பிற்கு போகும் பொழுது எப்படி ஹாப்பினஸ் இருக்கோ அது போல முயற்சியும் நம்ம அதிகப்படுத்தணும். நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இன்புட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? செவன்த்ல படிச்சதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம லெசன்ஸ் இருக்கும். அதனுடைய கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் நல்ல மார்க்கு, நல்ல அழகான ஒரு நாலேஜ், அதனுடைய கருத்துக்களை நம்மளால கவனிக்கவும் முடியும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புது புது கருத்துகள் தெரிஞ்சுக்கணும். இப்ப லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாலே எங்க இருந்து வேணா லேர்ன் பண்ணலாம். ஆனா நம்ம ஸ்கூல்லையும் இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு வரும் பொழுதுதான் நமக்கு சின்சியாரிட்டி, ஒபீடியன்ஸ் அது எல்லாமே நமக்கு என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். படிக்கிற ஒரு தன்மை நமக்கு வந்து ஒழுக்கமும் கல்வியும் சேர்ந்து கொடுக்கக்கூடியதுதான். வீட்டுல இருந்து படிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி எல்லாம் படிக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள், அட்வைஸ், எப்படி படிக்கணும் என்ன அப்படிங்கறத எல்லாம் டீச்சர்ஸும் உங்களை கைட் பண்ணுவாங்க. அதன்படி என்ன பண்ணணும், நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்னது பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ். என்னால முடியும், நான் நல்லா படிப்பேன், நல்ல மார்க் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட என்ன பண்ணணும், எல்லா விஷயத்திலையுமே ஈடுபடணும். ஒருத்தர் நடத்தும் பொழுது நடத்துறத நல்லா கவனிக்கணும், பக்கத்துல வேடிக்கை பார்க்கறது அப்படிங்க இல்லாம விளையாடுற நேரத்துல விளையாடணும், படிக்கிற நேரத்துல படிக்கணும். நம்ம படிக்கிறதையுமே ஒரு விளையாட்டா அழகா கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும், நிறைய கத்துக்க முடியும். கத்துக்கிறது எல்லாமே மனசுல பதியும். எப்படி விளையாட்டினுடைய ரூல்ஸ் நமக்கு ஈஸியா பதியுது அப்படின்னு சொன்னா யூ ஆர் மச் இன்ட்ரெஸ்டட் இன் தட் கான்செப்ட். அது போலதான் படிப்பையும் விளையாட்டா நினைச்சுக்கிட்டீங்கன்னா நிஜமா எல்லாமே ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது இங்கிலீஷோ, மேத்ஸோ, சயின்ஸோ, சோசியலோ, வாட் எவர் இட் மே பி, யூ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் த சப்ஜெக்ட், டெஃபினெட்லி யூ வில் பி கெட் குட் மார்க்ஸ் அண்ட் குட் பொசிஷன். நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லா டயத்துலையும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். டீச்சர் கொடுக்குற ஹோம்ஒர்க் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு இதை படிச்சுட்டு வா சொன்னாலுமே என்னது, அதான் ஒபீடியன்ஸ். சொல்றத ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்றத மதிக்கணும். அப்ப மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்ப குரு சொல்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். பண்ணினோதான் நம்மளால என்ன பண்ண முடியும், லைஃப். இது ஸ்கூலிங் லைஃப் இஸ் என்ஜாயபிள் லைஃப். ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய விஷயம்னா இதுதான். நிறைய கதை சொல்லுவாங்க, விளையாட்டு சொல்லி தருவாங்க, நன்னெறிகள் சொல்லி தருவாங்க, மாரல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் படிப்பீங்க. அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் இங்கதான் கத்துக்கலாம் எல்லாமே. அப்ப அதை மிஸ் பண்ணவே கூடாது. விளையாட்டுங்கிறது எல்லாமே ஒரு விஷயம், ஆனா கிளாஸ் ரூம்குள்ள வரும்பொழுது என்ன நடத்துறோம் அதை கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். கொடுக்கக்கூடிய பாடத்தை நல்லதா படிச்சு கரெக்டா டெஸ்ட்டும் எழுதணும். சரியா? இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னா அழகா நீங்க என்ன பண்ணுவீங்க, வார்ம் அப் பண்ணிட்டு சூப்பரா நம்ம யூனிட் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், நல்லா போராடுவேன். அது போலதான் நம்ம நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கணுங்கிற ஆம்பிஷனோட படிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கான்செப்டை புரிஞ்சு அழகா படிங்க. டவுட் இருந்தா உடனுக்குடன் கேளுங்க, இம்மீடியட்டா கிளாரிஃபை பண்ணிடுவோம். புரியாம மனப்பாடம் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி சயின்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா என்ன பண்ண முடியாது, சும்மா படிச்சுட்டு அப்படியே ஏதோ ஒன்று ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம்னு நினைக்காத. அதுல வரக்கூடிய எல்லா டெஃபினேஷன் எல்லாத்தையும் அது வார்த்தைகள் மாறாம நம்ம நிச்சயமாக எழுதணும். அப்படி எழுதினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நமக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? சோ என்ன பண்ண முடியும், கட்டுறது கைமண்ணளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே தெரியுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸும் இல்லாம நான் புது கிளாஸ்க்கு வந்திருக்கேன், நிறைய கத்துக்க போறேன்
அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா நிறைய கத்துக்கலாம். ஓகேயா? வெல்கம் டு ஆல் ஒன்ஸ் அகெயின். எனக்கு இந்த செஷன் உங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட், நான் தான் உங்களுக்கு சயின்ஸ் டீச் பண்ண போறேன். ஸோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணி அழகா கவனிங்க. ஒவ்வொரு பாடத்தையுமே 2 முறை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? முதல் முறை உங்களுக்கு வகுப்புல, 2வது முறை ஒரு விஷயத்த 2 தடவை செஞ்சா நிச்சயமா கண்டிப்பா அந்த கிளாஸ்லயே மனப்பாடம் ஆயிடும். அது போலதான் அங்க கவனிச்சு அதுல டவுட் இருந்ததா இல்ல இங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னாலுமே நிச்சயமா உனக்கு எல்லாமே உனக்கு ரொம்ப அழகா புரியக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த செஷன். அதனால மிஸ் பண்ணாம ரெகுலரா அழகா வந்து எல்லா பாடத்தையும் கவனிச்சுக்கோ. எல்லாம் புரியும். ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் லைவா என்னென்னு அந்த உங்களுக்கு அனிமேஷன் மாதிரி சிமுலேஷன் மாதிரி எல்லாம் காமிக்கிறோம்னா அதை பார்க்கும்போதே என்ன நடத்தினாங்க டீச்சருங்கிறது மனசுல பதிஞ்சிரும். ஹோம்ஒர்க் கொடுத்தாலோ டெஸ்ட் கொடுத்தாலோ படிச்சுட்டு வந்து கரெக்டா எழுதணும். சரிங்களா? வார வாரம் 1 வேர்ட் டெஸ்ட் வைப்போம். அதையும் தவறாம சரியா நீ படிச்சதை தெளிவா எழுதணும். ஓகே? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பிசிக்ஸ். சயின்ஸ்னாலே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 9 லெசன் இருக்கு இந்த குவார்டர்லிக்கு. அப்ப இந்த காலாண்டு தேர்வுக்கு 9 பாடம் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்னு 3 பிரிவா பிரிச்சு நம்ம அதுல இயற்பியல்ல பிசிக்ஸ்ல நம்ம பார்க்க போற முதல் பாடம் மெஷர்மெண்ட், அளவீட்டியல். அளவீடு, மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் இல்லையா? நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரம், இதெல்லாம் என்னது நம்ம மேக்ஸ்ல படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே தனித்தனியா எல்லாத்துக்கும் இதே மாதிரியே நமக்கு என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டர், கிலோகிராம், லிட்டர், இந்த மாதிரி தனித்தனியான ஒரு என்ன பார்த்திருக்கோம், இதற்குண்டான யூனிட்டும் பார்த்திருக்கோம். எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி அளவிட முடியுமா? எல்லாரும் ஒரே ஹைட்டா இருக்கமா? எல்லாரும் ஒரே வெயிட்டா இருக்கமா? அப்படியெல்லாம் கிடையாது. அதுல வேரியேஷன் எப்படி வருதோ அது போலதான் சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னா எதை அளவிடுவதற்கு சென்டிமீட்டர்? ஒரு பொருளினுடைய நீளத்தை அளவிடுவதற்கு இல்லையா? ஒரு ட்ரெஸ் வாங்குறோம்னு சொன்னா என்ன பண்ணுவோம், இத்தனை மீட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், நம்ம இத்தனை சென்டிமீட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? கிலோகிராம் அப்படின்னு சொல்லும் போது நிறை, நமக்கு வந்து வெயிட்டான ஒரு சாலிட் மெட்டீரியல், ரைஸோ வெஜிடபிள்ஸோ கிராசரி மெட்டீரியல்ஸோ வாங்கினா கிலோகிராம். மளிகை சாமான் அந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது எத்தனை கிலோ சக்கரை, இத்தனை கிலோ நமக்கு வந்துட்டு என்ன வேணும், ரைஸ் வேணும் அப்படின்லாம் கேட்போம். வெஜிடபிள்ஸ் வாங்குறோம், ஃப்ரூட்ஸ் வாங்கணும். we are mentioning that place in that measurement unit is kilogram அப்படின்னு சொல்லுவோம். லிட்டர், liquid material, this is solid material இல்லையா? சோ அப்ப liquid material நம்ம என்னது, நீர்ம தன்மை கொண்ட பொருளை பார்க்கும்போது லிட்டர், எத்தனை லிட்டர் பால் வேணும், இத்தனை லிட்டர் எண்ணெய் வேணும், இத்தனை லிட்டர் தண்ணி. சோ அதை நம்ம மெஷர் பண்றதுக்கு என்ன எடுத்துக்கிறோம், லிட்டர் அப்படிங்கிற அளவீடு. அப்ப ஒவ்வொரு பொருள்களுக்கு தகுந்தாற் போல் அதனுடைய அளவிடுவதை நம்ம என்ன பண்றோம், அளவிடுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு யூனிட்ஸ் தான். சரியா? மெஷர்மெண்ட் அப்படின்னாலே அளவிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்காங்க, நம்ம இது வந்து எல்லாமே என்னது, நம்ம புதிய புதிய கண்டுபிடிப்புகள்னால மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? புதுசா என்னெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல இதே மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்ததா, கம்ப்யூட்டர், கிராபிக்ஸ் அண்ட் தென் நமக்கு இருக்கக்கூடிய மொபைல் போன், இதுவே 3G 4G 5G அப்படின்லாம் சொல்றோம். டெக்னாலஜி சயின்ஸ் மாறுதுங்கிறது தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே புதுசா நிறைய கண்டுபிடிக்கிறோம். அந்த நாள்ல அப்படியெல்லாம் கிடையாது. கற்கால மனிதன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இப்படிதான் உடுத்தணும், இததான் நம்ம இருக்கணும், இப்படிதான் ஷெல்டர், எதுவுமே தெரியாது. தெரிஞ்சு அதை வச்சு நெருப்பு இப்படிதான் உருவாக்கணும், இப்படிதான் பொருளை சாப்பிடணும், வேக வச்சு சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்ததுதான் இல்லைங்களா? அது போலதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படிங்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா முழம் சொல்லுவாங்க, ஜான் சொல்லுவாங்க, அடி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூனிட்ஸை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா காமனா இன்டர்நேஷனல் அப்படின்னு சொன்னாலே என்னது, நேஷனல் அப்படின்னா நம்ம நாடு, இன்டர்நேஷனல் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பொதுவாக ஒரு யூனிட்டை கண்டுபிடிச்சா அதுதான் எல்லா இடத்துலையுமே காமனா பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதுதான் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் அந்த பொருளினுடைய அமௌண்ட் எவ்வளவு, அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்,
இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டத்தை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் புதுசு புதுசாக சயின்டிஸ்ட் வரும்போது அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆல்சோ. வி ஆர் ஃபாலோயிங் தட் சேம் மெத்தட். தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் தட் ஆல்சோ. எதுலேயும் மாற்றம் இல்லாமல் அதே சிஸ்டத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ லென்த் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப மீட்டர் அப்படின்னா என்னது, எதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், லென்த்துக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அடுத்தது மாஸ் அப்படின்னு சொன்னா நிறையை கணக்கிடுவதற்கு கிலோகிராம் சொல்லுவோம். டைம் நம்ம என்ன சொல்லுவோம், செகண்ட் சொல்லுவோம். அண்ட் தென் மினிட்ஸ் சொல்லுவோம், ஹவர் இல்லையா? இந்த மாதிரி அதனுடைய அளவு மாறும். கிலோகிராம்னா மில்லிகிராம் வரும், அதுக்கு கிலோகிராம் வரும், அடுத்து அதை இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், டன் அந்த மாதிரி இல்லையா? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அந்த மாதிரி அதுவும் நமக்கு மாறுபடும். டெம்பரேச்சர் வெப்பநிலையை அளவிடுவதற்கு நாம் பயன்படுத்துவது கெல்வின் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது இருக்கக்கூடிய சிம்பிள்ஸும் நம்ம எல்லாத்தையுமே சைமல்டேனியஸா, மீட்டர்னா எம், கிலோகிராம்னா கேஜி சொல்லிக்கலாம். அண்ட் தென் டைம் சொல்லும்போது எஸ், செகண்ட்னா எஸ் அப்படிங்கிற வேர்டு, கெல்வின் அப்படின்னு சொன்னா கே அப்படிங்கிற நம்ம வந்து லெட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்றதுக்காக என்ன யூனிட் பயன்படுத்துறோம்னு சொன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? ஆம்பியர் அப்படின்னா ஏ அப்படிங்கிற வேர்டு. ஓகே, இதுதான் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிசிக்கல், நம்ம வந்து பிசிக்ஸ்ல இதெல்லாம் பயன்படுத்துவோம். எத்தனை மோல் அப்படின்னு நம்ம கணக்கிடுவோம். ஹையர் கிளாஸ்ல போகும்போது நிறைய கணக்குகள்லாம் வரும். அப்ப இத்தனை மோல் பொருள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதற்கு MOL அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் லூமினஸ் இன்டென்சிட்டிக்காக நம்ம யூஸ் பண்றது கேண்டிலா அப்படிங்கிறது, அதை CD அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், அதனுடைய குவான்டிட்டிஸை மெஷர் பண்றதுக்காக சிஸ்டம் தான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் CGS, MKS, FPS அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா? இந்த 3 விதமா தான் இந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, இப்போ அதுக்கு உண்டான எக்ஸ்பான்ஷன் என்னென்ன, ஒவ்வொன்றையும் தனித்தனியா வெப்பநிலையை எவ்வாறு நம்ம அளவிடணும் அப்படிங்கிறது. ஸோ பன்னாட்டு அலகு முறை அப்படிங்கிறது தான் நம்ம SI அப்படின்னு சொல்றது. அப்ப SI யூனிட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், அதுல பார்த்த ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா என்னது, வெப்பநிலை. நீங்க நியூஸ் எல்லாம் கேட்பீங்க தானே, இன்னைக்கு என்ன டெம்பரேச்சர், வெய்ய நாள் அப்படின்னு சொல்லும் போது சம்மர்ல இத்தனை டிகிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பனி நாள், குளிர் நாள் போது அதனுடைய வெப்பநிலை ஆகப்பட்டது மாறுபடும். எல்லா பொருட்களுமே ஒரே மாதிரியான தன்மையோடு இருக்கா? கண்டிப்பா இல்ல. அதனுடைய தன்மை அப்படிங்கிறது என்ன ஆகும், மாறுபடும். So see this picture students, this is different kinds of picture is here. So என்ன பண்ணலாம், இதுல எதெல்லாம் நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கு, நமக்கு ஹாட்டா இருக்கா, கோல்டா இருக்கா, என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எது குளிர்ச்சியான பொருள், எது வெப்பம் அதிகமானது. இப்ப ஸ்கூட்டர் நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய சைலன்சர்லாம் எப்படி இருக்கும், வண்டியே ஹீட்டா கண்டிப்பாக இருக்கும். இது என்ன மெட்டீரியல், உங்களுக்கு என்னன்னு இருக்கு, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பொருளா, அல்லது என்ன தோணுது, போட் அந்த மாதிரி. இது என்னது, ஐஸ்கிரீம் இல்லையா, கோல்டு வாட்டர். அது சூடான என்னது, ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு பொருளையுமே பாருங்க, எதெல்லாம் கோல்டா இருக்கு, எது கூலா இருக்கு, நார்மலா இருக்கிறது. ஸோ நார்மல் பொருள் ஜஸ்ட் யூ வாண்ட் டு அவாய்ட். எது ஹாட்டா இருக்கு, இது வந்து கூலா இருக்கு, இது உங்களுக்கு கூலா இருக்கும், ஹாட்டா இருக்கும், கூலா இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ கூலிங், ஸோ ஹீட்டிங். இந்த மாதிரி வெப்பம் அதிகமுள்ள பொருள், வெப்பநிலை அதிகமாக இல்லாதது. ஐஸ்கிரீம்னு பார்த்தா நமக்கு கூலிங்கா இருக்கும். அதே போல நமக்கு சூடான காபி எப்படி இருக்கும், ஹீட்டா இருக்கும். ஸோ த டெம்பரேச்சர் இஸ், வெப்பநிலை என்பது இந்த இரண்டு பொருள்களுக்கும் மாறுபடும். ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டும் சொல்லுவோம் இல்லையா? இது சூடாக இருப்பது, இது என்னது, குளிர்ச்சியாக இருப்பது. சூடு வெப்பநிலை அப்படிங்கிறத காமனா நம்ம என்ன பண்ணலாம், பொதுவாக அளவிடுவது அப்படிங்கிறது தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் நாட் ஓன்லி ஹீட். நான் என்ன சொன்னேன், பனி நாள்ல பார்க்கும்போது டெம்பரேச்சர் குறைவான டிகிரின்னு சொல்லுவாங்க நியூஸ்ல. சேம் டைம்
சம்மர் சீசன்ல பார்க்கும்போது அதிகம். அப்ப டெம்பரேச்சர்னாலே வெப்பநிலையை உணர்வது, அது சூடாகவும் இருக்கலாம் குளிர்ச்சியாகவும் இருக்கலாம். அப்ப நம்ம இதை அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் என்னது, கெல்வின் சொல்றோம். வெப்பநிலைங்கிறது ஒரு பொருள், அதுல இருக்கக்கூடிய எந்த மாதிரியான வெப்பமா அல்லது குளிர்ச்சியா. காப்பினா சூடா இருக்கும், எவ்வளவு இருக்கும், அதுவே நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னா கோல்ட் ஆயிடும் சாதாரணமா. இப்ப உள்ள நம்ம அந்த பொருளை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது உள்ள இருக்க வரைக்கும் தான் பனிக்கட்டியா இருக்கும். வெளியில வந்தா வெளியில இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த பனிக்கட்டி ஆகப்பட்டது என்ன ஆயிடும், வெப்பநிலையில் உருகிவிடும். அப்ப அந்த வெப்பநிலையில் மாறுபடும். சோ வெப்பநிலை என்பது அது ஹாட்டாவும் இருக்கலாம் கோல்டாவும் இருக்கலாம், ரெண்டிற்கும் சேர்ந்து நாம் அளவிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படி சொல்லலாம். சோ இதைதான் நம்ம எஸ்ஐ யூனிட்ல நம்ம என்ன சொல்றோம், கெல்வின் அப்படிங்கிற ஒரு எழுத்து வார்த்தை கொண்டு நம்ம என்ன பண்றோம், மெஷர் பண்றோம்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இப்ப டெம்பரேச்சர்னா என்ன, வெப்பநிலைங்கிறது ஒரு பொருள் பெற்றிருக்கக்கூடிய வெப்பம் அல்லது குளிர்ச்சியினுடைய அளவை நாம் என்ன பண்றோம், குறிப்பிடக்கூடியது, நம்ம மெஷர் பண்றதுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு அளவு அப்படின்னு சொல்லலாம். அதிகரிச்சா என்ன ஆகும், அதுல இருந்து வெப்பநிலையாகப்பட்டது வெளியேறும். சூடான காப்பி அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா இதுல இருந்து வெப்பநிலையாகப்பட்டது வெளியேறிடும். ஓகே, இது என்னது, பனிக்கட்டி அல்லது கூல்ட்ரிங்க்ஸ். கூல்ட்ரிங்க்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம்னா இந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் ஆகப்பட்டது கொஞ்ச நேரம் வெளியில இருந்தோம்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய வெப்பத்தை உள்ளிழுத்து கொண்டு அது என்ன ஆகும், தன்னுடைய வெப்பநிலையை அதிகரிக்கும். சூடான காப்பின்னு சொன்னா சூடானது சுட்டி இருக்கக்கூடிய வெப்பநிலையால் இதனுடைய வெப்பநிலையாகப்பட்டது குளிர்ந்துரும், குறைஞ்சு போயிடும். ஒரு டம்ளர் காஃபி 10 மினிட்ஸ் தான் ஹாட்டா இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும், இட் வில் பி டிக்ரீஸ்டு, கொஞ்சம் கொஞ்சமா சூடு குறைஞ்சிரும். அப்ப வெப்பநிலை மாறுபடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா சூடான பொருளோ குளிர்ச்சியான பொருளோ அதனுடைய வெப்பநிலையை நாம் அளவிடுவது அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இப்ப இத பத்தின ஒரு கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது கரண்ட் இல்லையா, மின்னோட்டம். மின்னோட்டம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம வீட்டுல எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் கூட்ஸுக்கு கண்டிப்பாக கரண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். எலக்ட்ரிக் கரண்ட் இல்லாம இன்னைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, அண்ட் தென் இதே கம்ப்யூட்டர் இருக்கு, மொபைல் போனுக்கு சார்ஜ் போட்டாதான் முடியும். டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், அவன், ஃப்ரிட்ஜ், ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் depends upon that current. Without current these materials are not functioning. எதுவுமே வேலை செய்யாது கரண்ட் இல்லாட்டி. என்ன ஆகும், வீடே இருட்டாதான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு இருட்டான வீடு, ஓப்பன் ஸ்பேஸ், எனக்கு வந்துட்டு கண்டிப்பா காற்றோட்டம் ரொம்ப குறைவான இடம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா என்ன ஆகும், அந்த இடத்துல லைட் போடாட்டி எப்பயுமே இருட்டாதான் இருக்கும். அப்ப கண்டிப்பாக கரண்ட் தேவை. நமக்கு ஆர்டிபிஷியலான லைட்டை கொடுக்கக்கூடியது ஒளி என்பது சூரியன் இல்லையா? இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடியது யாரு, சூரியன் தான். என்ன கொடுக்குது நமக்கு, ஹீட்டையும் கொடுக்கறது அவர் தான், லைட்டையும் கொடுக்கறது அவர் தான், வெப்பத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு, லைட்டையும் அவர் தான் கொடுக்கிறாரு, ஒளியும் அவர் தான் கொடுக்கிறாரு, வெப்பம் இரண்டையுமே கொடுப்பது இயற்கையான ஒரு சூரியன் சொல்லலாம். அதுக்கப்புறம் செயற்கையாக ஆர்டிபிஷியலா நம்ம இந்த மின்னோட்டம் கரண்ட்டை பொறுத்து தான், எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், எல்லா பொருள்களையுமே நம்ம என்ன பண்றோம், அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப இந்த மின்னோட்டத்தை நாம் அளவிடுவதற்காக நம்ம என்ன பண்றோம், அதற்குண்டான ஒரு மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை ஐ அப்படிங்கிறதுல நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட திசையில நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக் கரண்ட் பாயது எதுல இருக்கு, ஒயர்ல இருக்கு இல்லையா? ஒயர்லாம் அழகா கவர் பண்ணி நம்ம வீட்டுல எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணலாம், இப்பெல்லாம் பார்த்தா கம்ஃபர்டபுளா செவுத்துக்குள்ளாரியே போயிடும். அதனால பாத்தீங்கன்னா வெளியில இந்த அலுமினியம் அந்த பிளாஸ்டிக் கவரிங்கோட பிவிசி பைப்புக்குள்ளார இந்த ஒயர்லாம் போயிட்டு இருக்கும் இல்லையா? இந்த ஒயரில் நமக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மின்னோட்டம். அந்த என்ன ஆகுது, அதுல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தின் மூலமாக தான் என்ன ஆகுது, மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை தான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். இரண்டு டேர்ம் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோ. மின்னூட்டம், உனக்குல கண்டிப்பாக தமிழ்ல இந்த வேரியேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது மின்னோட்டம்.
சோ மின் ஊட்டம் இந்த ஒயர்ல பாயறது தான் மின்னோட்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மின்னோட்டமானது எலக்ட்ரிக் கரண்ட் ஆகப்பட்டது. இதுல நம்ம என்ன ஆகும், பாஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்றோம், மின்னோட்டம் சொல்றோம். மின்னூட்டங்கள் இந்த என்னது ஒரு திசையில அது கண்டினியூஸா பாஸ் ஆகி கொண்டு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம மின்னோட்டம் சொல்றோம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றது தான் எலக்ட்ரிக் கரண்ட். சார்ஜஸ் அந்த இடத்துல மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். the magnitude of electric current is the amount of electric charges flowing through a conductor. ஏதோ ஒண்ணு, இதுதான் கண்டக்டர். யாரு கண்டக்டர்னா அதை எடுத்து செல்பவர் அப்படிங்கிறது தான் இல்லையா? பஸ்ல கண்டக்டர்னா டிக்கெட் கொடுக்கறவங்க இல்லைங்களா? அது போல இந்த இடத்துல சார்ஜஸை கண்டக்ட் பண்றவர் யாரு, உயர் மூலமாக தான் நமக்கு போகுது இல்லைங்களா? அவர் தான் அந்த இடத்துல கரண்ட் நமக்கு வந்து கண்டக்டர்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொன்ன மாதிரி சமன்பாடு, வாய்ப்பாடு, ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இயற்பியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் வரும். அப்ப நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம வந்து என்ன பண்றோம், மெஷர் பண்ணணும்னு சொன்னா அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். ஓகேயா? எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம என்ன பண்றோம், பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். எவ்வளவு மணி நேரத்துல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் என்ன போகுது நமக்கு, மின்னூட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்தனை மணி நேரம், நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். காலம் அல்லது காலம் அப்படின்னு நம்ம எழுதலாம். நேரம் அல்லது என்ன சொல்லலாம், காலம், டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ அப்ப I ஈக்குவல் டு Q பை T அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. ஓகே, மின்னூட்டத்தை நாம் அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு அப்படின்னா Q பை T, தட் இஸ் மின்னூட்டத்தின் அளவு பை காலம், அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம், எவ்வளவு நேரம் பாஸ் ஆகுது. எனக்கு வந்துட்டு நான் இப்போ வீட்டில் இருக்கேன்னு சொன்னா, உங்க வீட்டில் எல்லாருமே பேரண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் பீப்புள்ஸ் சொன்னா என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வீட்டை விட்டு 9 o'clock நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லுமே வெளியில வந்துடுறோம். அப்ப என்ன பண்றோம், நமக்கு வந்து வெளியில குவைட் ஆகிறோம்னு சொன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வருவோம். 1 or 2 ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி ஒரு சில பொருள் மட்டும்தான் ரன் ஆயிட்டு இருக்கும், மீதி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வருவோம். அப்ப அந்த எந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ் ஆகப்பட்டது அந்த இடத்துல பாஸ் ஆகாது. ஆன் பண்ணா மட்டும்தான் டிவி ஃபங்க்ஷன் ஆகும், மிக்சியை போட்டா மட்டும்தான் ஓடும், கிரைண்டரை நம்ம ரன் பண்ணா மட்டும்தான், ஆர் அதர்வைஸ் there is no charges are moving that places. அந்த இடத்துல எலக்ட்ரிக் சார்ஜஸ் மின்னூட்டங்களாகப்பட்டது நகரவே நகராது. சரிங்களா? அப்ப அந்த டைம், காலத்தை பொறுத்து எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோமோ, சம்மர்னா எங்க வீட்டுல நிறைய ஏசி பயன்படுத்துறோம், ஃபேன் நிறைய பயன்படுத்துறோம்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த யூனிட்ஸ் ஆகப்பட்டது அதிகமா வரும். நம்மளுடைய பயன்பாடை பொறுத்து தான் மாறுபடும் இல்லைங்களா? அது போலதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், மின்னூட்டம் அப்படின்னு சொன்னா மின்னோட்டம்னா இப்படிதான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ மின்னூட்டத்தை நம்ம அளவிடுவதற்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு அலகு, யூனிட் அப்படின்னு சொன்னா கூலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது, கூலும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆம்பியர். எஸ்ஐல நம்ம என்ன சொல்றோம், ஐ நம்ம சொல்லிக்கலாம், அல்லது அதை ஏ அப்படிங்கிற எழுத்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு கடத்தியின் வழியாக ஒரு வினாடியில ஒரு கூலும் மின்னூட்டம் நம்ம வந்து நகருது, பாஸ் ஆகுதுன்னு சொன்னா அதுதான் என்ன சொல்றோம், ஆம்பியர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வரையறை. சரிங்களா? ஆம்பியர் வரையறு அப்படிங்கிறது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆம்பியர்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி மெஷர் பண்றோம்னு சொன்னோம், கூலும்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்றோம்னு சொன்னோம். அப்ப ஒரு கூலும் மின்னூட்டம் நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு கடத்தியில போகுது அப்படின்னு சொன்னா அதனுடைய மதிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்னது சொல்றோம், ஆம்பியர் அப்படின்னு நம்ம இதை மெஷர் பண்ணலாம். சோ இதுக்கு என்ன தேவை நமக்கு, இந்த மின்னோட்டம் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே மெஷர் பண்றதுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அம்மீட்டர் அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட், இப்ப நம்ம பிசிக்ஸ் லேப் இருந்ததுன்னா நீங்க போய் பார்க்கலாம். இதுதான் அம்மீட்டர் மிஷின் அப்படிங்கிறது. அதுல பல்பு கொடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பாருங்க பாசிட்டிவ்
பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறதற்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். ஒரு இடத்துல நான் பல்பை கொடுத்துருவேன், இன்னொரு இடத்துல பேட்டரியை செட் பண்ணிடுவேன். பேட்டரி ஒயர் மூலமாக ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல ஒரு பல்பையும் செட் பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஆகப்பட்டது மின்னூட்டம் பாய்ந்து மின்னோட்டம். அப்ப இந்த அம்மீட்டர் ஆகப்பட்டது ஃபங்க்ஷன் ஆகும். எவ்வளவு தூரம் நம்ம அதை பயன்படுத்துறோங்கிறத நம்ம இதுக்கு அளவிடுவதற்காக தான் இந்த அம்மீட்டர் அப்படிங்கிற கருவியை நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? அதுல நமக்கு தெரியும் நம்ம என்ன பேட்டரி இருக்கணும், அம்மீட்டர் இருக்கணும், லைட், இத மூணையும் அழகா நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த அளவுக்கு நமக்கு மின்னூட்டம் நமக்கு பாயுது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? வெயிட் ஒன் செகண்ட். பாருங்க, இதுல ஒயர் இருக்கா? நம்ம என்ன பண்றோம், இந்த இதுல நம்ம ஒயர் எடுத்துக்கிறோம். அடுத்தது பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு நமக்கு என்னது பல்பு இல்லையா? பல்பு எதை நம்ம எரிய விடுறோமோ அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம இந்த இடத்துல பல்பை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஏசி வோல்டேஜ் அம்மீட்டர்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த இடத்துல என்ன வேணும், ஸ்விட்ச். நம்ம கண்டிப்பா என்ன இருக்கணும், ஸ்விட்ச் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், அதை ஃபங்க்ஷன் பண்றோம். இல்லைன்னா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் சரி இது தனித்தனியா நம்ம என்ன பண்றோம், கனெக்ஷன் கொடுக்குறோம். அப்படி கனெக்ஷன் கொடுத்தோம்னு சொல்லும்போது என்ன ஆகும், நமக்கு இந்த அம்மீட்டர் ஆகப்பட்டது ஃபங்க்ஷன் ஆகி நமக்கு என்னது ஒவ்வொன்றுமே இப்போ நமக்கு ஒயர் தனியா இருக்கு. இந்த ஒயர் என்ன பண்றோம், கரெக்டா இங்க ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா பிக்ஸ் பண்றோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அம்மீட்டர்ல. அதே போல இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த நமக்கு வந்து என்ன பண்றோம், கரெக்டான ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், பல்ப் அப்படிங்கிறது நமக்கு எரியும். இப்போ நமக்கு சரியான முறையில நம்ம இதுல கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம்னா என்னென்னலாம் இருக்கு, ஒயர் இருக்கு, பேட்டரி, அண்ட் தென் அம்மீட்டர், பல்ப் இருக்கு, அண்ட் தென் சுவிட்ச் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், கரெக்டான ஒரு செல் கொடுக்கும் போது நம்ம என்ன ஆகும், இந்த இடத்துல பல்ப் அப்படிங்கிறது கரெக்டா எரியும். சரிங்களா? இப்போ இது போல ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வீட்லயுமே என்ன பண்ணுவோம், நம்ம பல்பு கனெக்ஷன், ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு ஃபுல்லுமே கனெக்ஷன் கொடுக்கணும். அப்ப ஃபுல்லுமே எல்லா இடத்துலயுமே ஒயரை செட் பண்ணுவோம். அந்த இடத்துல ஸ்விட்சஸும் இருக்கும், அண்ட் தென் பல்பு இல்லையா, இங்க ஒரு பல்பு அப்படிங்கிறது செட் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன் இருக்கும், ஸ்விட்ச் இங்க இருக்கும். இது வால்ல நமக்கு பல்பு இருக்குன்னு சொன்னா இந்த கரெக்டா இந்த ஸ்விட்ச்ல இருந்து இந்த ஒயர் ஆகப்பட்டது பல்புக்கு கனெக்ஷன் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல பல்பு எரியும். இதையெல்லாம் மெஷர் பண்றதுக்கு சாரி நம்ம தனியாக மீட்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த மீட்டர்ல என்ன ஆகும், நமக்கு எவ்வளவு யூனிட் அப்படிங்கிறது மெஷர் ஆகும். அது போலதான் இந்த அம்மீட்டர் அப்படிங்கிறது பிசிக்ஸ் லேப்ல இருக்கும். நமக்கு இந்த இடத்துல நம்ம அம்மீட்டரை கொண்டு என்ன பண்றோம், இந்த இடத்துல அம்மீட்டர் அப்படிங்கறது நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்றோம், இதுதான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஸ்விட்ச் அப்படிங்கறத நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். இப்போ நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு பல்பை நம்ம ப்ளோ பண்றதுக்காக, நம்ம எரிய விடுறதுக்காக நம்ம வச்சிருப்போம். ஓகே, இப்போ இந்த கனெக்ஷனை கரெக்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்விட்ச்ல இருந்து என்ன ஆகும், பேட்டரி மூலமாக நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அப்படி கனெக்ஷன் கொடுத்தோம்னு சொன்னா இந்த பல்பு என்ன ஆகும், கண்டிப்பாக நமக்கு எரியக்கூடிய அமைப்பு எவ்வளோ நமக்கு வந்து மெஷர் ஆகுது, எத்தனை யூனிட் எத்தனை கூலும் அப்படிங்கிறது இந்த அம்மீட்டர்ல நமக்கு யூனிட்டை மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அந்த பொருளினுடைய என்னது சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளினுடைய செறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொன்றையும் நம்ம வந்து மெஷர் பண்றதுக்கு ஒன்னொரு நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியாக இருக்குங்கிற அளவு நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது
அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா பொருளினுடைய அளவு அல்லது செறிவு, எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு பொருள்ல எவ்வளவு நமக்கு இருக்கு, சின்ன சின்ன அளவு. அணு படிச்சிருப்பீங்க இல்லையா நீங்க எல்லாம் பேசிக்கா, எல்லா கிளாஸ்லயுமே பேசிக்கா என்ன பண்ணுவோம், அணுங்கிறது மூலக்கூறா மாறும். மூலக்கூறு எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு ஒரு பொருளாக மாறும். அணு என்பது என்னது, ஒரு சிறிய துகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிறிய துகளாகப்பட்டது நிறைய மாறிதான் நமக்கு ஒரு பொருளாக மாறும் சொல்லலாம். அணு, மூலக்கூறு, அயனி, எலக்ட்ரான், இது எல்லாமே இருக்கும். அணுல இருக்கக்கூடியதான் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்ப இந்த பொருள் உருவாவதற்காக நமக்கு என்னது, நிறைய துகள்கள் சேர்ந்துதான் நமக்கு ஒரு பொருள் அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப இந்த நான் என்ன பண்ணுவோம், எதால உங்களுக்கு ஈஸியா நம்மளால என்ன பண்ணுவோம், கவுண்டபிள், அன்கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கவுண்டபிள் அப்படின்னு சொன்னா ஈஸியா மெஷர் பண்ணலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேன் எத்தனை அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியும். உங்க வீட்டு அரிசி ட்ரம்ல எவ்வளவு அரிசி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால அவ்வளவு ஈஸியா கவுண்ட் பண்ண முடியுமா, முடியாது. உங்க வீட்டை சுத்தி எவ்வளவு மணல் துகள் இருக்குன்னா என்ன முடியுமா, உங்க வீட்டு சக்கரை டப்பியில எத்தனை கியூபிக்கல் சுகர் இருக்கு, சால்ட்ல எத்தனை கியூப் இருக்கு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக கவுண்ட் பண்ணவே முடியாது. அப்ப ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, எண்ணிக்கையை கூற முடியும், ஒரு சில எண்ணிக்கையை நம்மளால கூறவே முடியாது. அதே போல அணுக்களினுடைய எண்ணிக்கையும் நம் எல்லா இடத்திலையுமே நம்மளால என்னது மெஷர் பண்ண முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய துகளாகத்தான் இந்த அணு என்பது இருப்பதிலே ரொம்ப சின்னதான ஒரு விஷயம்னு சொன்னா என்னது, அணு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த சின்ன துகளை நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. சோ அப்ப இதனுடைய அழகு என்னது, ஒரு பொருளினுடைய அளவு அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய துகளினுடைய எண்ணிக்கை சொல்லுவோம். துகள்னா அணுக்களால, மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். பொருளினுடைய அளவு அதனுடைய எண்ணிக்கைக்கு அதனுடைய நேர்தகவல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாததை நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. நார்மலா இருந்தா ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான பொருள், எத்தனை புக்ஸ் எடுத்துட்டு வரேன்னா நான் 10 புக் எடுத்துட்டு வரேன், கவுண்டபிள் திங்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. அது போலதான். சோ அப்ப ஒரு பொருளுடைய துகளினுடைய எண்ணிக்கை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்னு சொன்னா, நம்ம மோல் அப்படிங்கிற அளவு சொன்னோம் இல்லையா, மோல் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய எழுத்து எம் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். இதனுடைய அளவு என்னன்னு கேட்டா, இந்த துகள் எதுக்கு நேர்தகவுல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 6.023 into 10 power 23, இத அவாகட்ரோ நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. MOL, மோல் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் அளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த அவாகட்ரோ எண் அப்படிங்கிறது 10th வரைக்கும் கூட இது ஒரு 1 மார்க்கா கேட்கலாம். அவாகட்ரோ எண் என்றால் என்னன்னா 6.023 இன்ட்டு 10 மடங்கில் 23 அப்படிங்கிறது தான் அவாகட்ரோ எண் என்பது. அப்போ என்னது, ஒவ்வொரு பொருளும் நமக்கு என்னது, அதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு நேர்தகவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பொருளினுடைய அளவு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமா இதை ஈஸியா பயன்படுத்தலாம். அப்ப நம்ம வெளியில ஒரு என்ன சொல்லியிருக்காங்க உங்க இதுல எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது, வெப்பநிலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல எதை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம என்ன லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. அப்ப கண்ணில் தெரியக்கூடிய ஒரு ஒளி, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னது, லைட் இல்லையா. நம்ம பார்த்தது பொருளினுடைய செறிவு, அடுத்தது ஒளி செறிவு அப்படின்னு சொல்லலாம், லைட். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது, நம்ம எப்படியெல்லாம் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னங்கிற கான்செப்ட் பார்த்தோம். என்ன மாதிரியான இல்லது லென்த் இருக்கு, மீட்டர் இருக்கு, கிலோகிராம் இருக்கு, அண்ட் தென் காண்டிலா இருக்கு, ஒன்னொன்னா தனித்தனியா பார்த்தோம். அதனுடைய சப்டிவிஷன் தான் நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, நம்ம வெப்பநிலை. வெப்பநிலைனா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது, அண்ட் தென் மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா ஐன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பொருளினுடைய அளவு அப்படின்னு சொல்லும் போது மோல்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக். அடுத்தது நம்ம லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் லூமினஸ்னா ஒளி, நம்மால் கண்ணிற்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது. ஒளி செறிவு, அந்த வெப்ப ஒளி அப்படிங்கிறது. அப்போ ஒரு கருவியை பயன்படுத்தி நம்ம ஒரு வெப்பத்தை நம்மளால எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னது, ஒளிச்செறிவு. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல ஓரலகு திண்ம கோணத்தில் வர
வரக்கூடிய ஒளியினுடைய அளவு. எங்க இருந்து வருது? நமக்கு சன் தான் இல்லையா இயற்கையாக கொடுக்கக்கூடியது. நார்மலா நம்ம டார்ச் லைட் வச்சிருக்கோம் அல்லது பல்பு, இதுல இருந்து ஆர்டிபிஷியல் லைட், இதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஒளி செறிவை நம்ம என்ன பண்றோம், எப்படி நம்ம அளவிடுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்னது, அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த ஒளி மூலத்திலிருந்து ஒரு டைரக்ஷன்ல எப்படி ஒளி வருதுன்னு சொல்றது தான் இந்த ஒளி செறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய எஸ்ஐ அலகு தான் நம்ம பார்த்த கேண்டிலா அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, மோல் அப்படின்னு சொன்னோம், அவகாட்ரோ எண் அப்படின்னு சொன்னோம், மின்னோட்டத்துக்கு கூலும். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் மறக்கவே மறக்காத அதனுடைய யூனிட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம ஆர்டிபிஷியலா பார்க்கும்போது மெழுகுவர்த்தி, அடுத்தது வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகள், இதுல இருந்தும் வரக்கூடிய ஒளி, இது எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணணும்னா போட்டோமீட்டர், ஒளி மானி அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒளி செறிவினை நம்ம வந்து அளவிடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இதனுடைய அளவீடுகள் என்னென்னலாம் இருக்கு, கோணம்னா என்ன வரும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம என்ன பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அளவீட்டியல்னா எவ்வாறு அளவிடலாம், திண்ம பொருள் நீர்ம பொருள் எந்த மாதிரி இருக்கு, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் விதவிதமா இருக்கு, மின்னோட்டம் இருக்கு, ஒளி இருக்கு, லைட், அது மாதிரி தனித்தனியாக இருக்கு. அதை ஒரு ஒரு சப் டாபிக்கா பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்துருக்கிறது ஒரு 1 or 2 pages ஒன்லி, வெரி ஈஸியஸ்ட் கான்செப்ட். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆர் அதர்வைஸ் புரியல அப்படின்னாலும் அதை எழுதி வச்சுட்டு வந்து நாளை மறுநாள் கிளாஸ்ல, செகண்ட் கிளாஸ்ல நீங்க வந்து அது எனக்கு புரியல டீச்சர் மீண்டும் சொல்லி கொடுங்க, இல்லைன்னா இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு நீ படிச்சா மட்டும்தான் உனக்கு டவுட்டே வரும். ஸோ படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அதுல டவுட் வந்தது அப்படின்னு சொன்னா தென் அண்ட் தர் ஜஸ்ட் யூ ஆஸ்க் மீ, இம்மீடியட்லி வி வில் பி கிளாரிஃபைட் த டவுட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு அதை எப்படி சரிப்படுத்தணும், எப்படி படிச்சா புரியும் என்னங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, ஸோ படிக்காமையே நம்ம அடுத்தடுத்த வகுப்பு கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க, எழுதி பாருங்க, ஃபார்முலா எல்லாத்தையுமே என்னென்னங்கிறத சொல்லியும் பார்த்துட்டு எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியா வரும். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.